நான் வந்து நெய் விட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசியை போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம அமுக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்ப நல்லா வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு இதை நான் வடிய வச்சு எடுத்துறேன். நான் வந்து ஒரு வடிகரண்டியில இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் நான் விட்டுருக்கேன். எக்ஸஸா உள்ள தண்ணி வந்து நமக்கு கீழே இறங்கணும். ஜவ்வரிசி கேசரிக்கு வறுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். 10 முந்திரி பருப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசா நான் வந்து உடைச்சு வச்சிருக்கேன். 10 பாதாம் அதையும் நான் உடைச்சு வச்சிருக்கேன். ஒரு 5-6 திராட்சை பழம் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்ப நமக்கு நெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சமயத்துல முதல்ல நான் வந்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நான் வந்து பாதாமியும் சேர்த்துடுறேன். இப்ப ரெண்டும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நான் வந்து திராட்சை பழத்தையும் சேர்த்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். மீதி இருக்கிற நெய்லயே நம்ம வந்து வடிய வச்சு